எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எதுக்குமே கஷ்டப்படாமல் சின்ன முயற்சிகள் கூட இல்லாமல் மனிதர்களுக்கான உணவு இருப்பிடம் அவங்க எல்லா தேவைகளுமே பூர்த்தியானால் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கின்ற சந்தேகம் அமெரிக்க உயிரியல் விஞ்ஞானி ஒருவருக்கு வருது. மனிதர்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டால் அவனுடைய வாழ்வை அவன் எப்படி வாழ்வான் என்பதற்காக அவர் ஒரு ஆராய்ச்சியை நடத்துகிறாரு. 4 எலிகளை வைத்து அவர் நடத்திய ஆராய்ச்சியும் அந்த ஆராய்ச்சியின் மூலம் நமக்கு அவர் கூறிய விளக்கத்தையும் தான் இந்த கதையின் மூலம் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 63. அமெரிக்காவை சேர்ந்த உயிரியல் விஞ்ஞானியான இவர் மனிதர்களுக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டால் அவனது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று சிந்திக்கின்றார். அதற்காக ஒரு சோதனை ஒன்றை நடத்துகிறார். அந்த ஆராய்ச்சிக்கு யூனிவர்ஸ் 25 என்று பெயர் வைக்கிறார். ஒரு 4 எலிகளை, 2 ஆண் எலி 2 பெண் எலியை பிடித்து ஒரு கண்ணாடி பெட்டியில் அடைத்து வைக்கிறார். அந்த கண்ணாடி பெட்டியில் அவைகளுக்கான உணவு, தண்ணீர் மற்றும் அதனை பராமரிப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் 2 ஆட்களை நியமிக்கின்றார். இரவும் பகலும் அந்த எலிகளை பாதுகாக்க, பராமரிக்க 2 ஆட்கள் இருப்பார்கள். அந்த எலிகள் முதலில் மிகவும் சந்தோஷமாக அந்த கண்ணாடி பெட்டியில் இருக்குது. அங்கே இருக்க உணவுகளையும் தண்ணீரையும் மிகவும் சந்தோஷமாக உட்கொள்ளுது. அந்த 2 ஜோடி எலிகளும் ஏகப்பட்ட குட்டிகளை இனப்பெருக்கம் செய்யுது. நாளடைவில் அந்த 4 எலிகளும் ரொம்ப சோர்வாக காணப்படுது. கொஞ்ச நாள்லேயே அந்த ஆண் எலிகள் 2ம் தன்னை விட பலவீனமான தனது குட்டி எலிகளை தாக்குது. இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனம் அதனிடம் தென்படுகிறது. அந்த பெண் எலிகளும் தனது குட்டிகளை சரியாக பராமரிப்பதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய குணங்கள் மாறுது. ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு பல எலிகள் இறக்கின்றது. 315 நாட்களுக்கு பிறகு அங்கே ஒரு 600 எலிகள் உருவாகி இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் அழிந்து வெறும் 20 எலிகள் தான் இருந்திருக்கு. அதோட குட்டிகளை அதுவே காரணம் இல்லாமல் தாக்குறது, ஆண் எலி தன்னுடைய பலவீனமான தனது குட்டி எலிகளையே தாக்கி அவை இறப்புக்கு காரணமாக இருக்கிறது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுங்கள் இனப்பெருக்கத்தையும் சுத்தமாக நிறுத்திவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் அவர் அந்த ஆராய்ச்சிக்காக ஈடுபடுத்திய 4 எலிகளுமே இறந்து விடுகிறது. ஆராய்ச்சி தொடங்கி 2 வருடம் கழித்து 1973 கடைசி எலி, அந்த சோதனையில் ஈடுபட்ட 4 எலியில் கடைசி எலியும் இறக்குது. இந்த எலிகளுக்கான உணவு, தண்ணீர், அவைகளுக்கான இருப்பிடம், அவைகளை பாதுகாக்க 2 நியமித்து ஒருவர் மாற்றி ஒருவர் இரவும் பகலும் அவைகளுக்கு கூட இருந்தும் ஏன் இந்த மாதிரி ஒரு அழிவு, இவ்வளோ ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சிந்திக்கிற அந்த அமெரிக்க உயிரியல் விஞ்ஞானி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாரு. யூனிவர்ஸ் 25 என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த ஆராய்ச்சி 25 முறை முயற்சிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை அவர் முயற்சித்த போதும் அதே முடிவுதான், அதே சரிவுதான், அதே அழிவுதான். இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அமெரிக்க உயிரியல் விஞ்ஞானி கடைசியாக கூறியது, இந்த ஆராய்ச்சியில் நான் ஈடுபடுத்திய எலிகள் போலவே மனிதர்களுக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிட்டா நிச்சயமாக ஒவ்வொன்றாக அந்த எலியின் வம்சமே அழிஞ்ச மாதிரி இந்த மனிதர்களும் ஒவ்வொருவராக அழிந்து விடுவார்கள். இதை நான் 25 முறை முயற்சி செய்து பல முறை சிந்தனை செய்து தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த இயற்கை நம்மளை எதையோ ஒன்று நோக்கி ஓட வைக்குது. ஏதோ ஒரு குறிக்கோள், ஏதோ ஒரு தேவை, அதற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது தான் நமக்கான வாழ்க்கை நல்ல முறையில் சரியான நெறியில் நடத்தப்படும். இதுதான் இயற்கையோட அமைப்பு. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டால் மனிதர்களுக்கு இனி எதுவுமே தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டு அவன் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தால் நிச்சயமாக அவனது முடிவு, மனித இனத்தின் முடிவு கடைசியில் அழிவில் சென்றுதான் முடியும் என்பதுதான் இந்த ஆராய்ச்சியில் நான் தெரிந்து கொண்டது. ஏதோ ஒன்றை நோக்கி நாம் ஓடும் வரையில்தான் நம் வாழ்க்கையும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டு இருக்கும் என்று அந்த விஞ்ஞானி அவர்கள் தெரிவிக்கின்றார். உண்மைதாங்க, எல்லா தேவைகளுமே நமக்கு பூர்த்தி ஆகிட்டு எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை, இனி எதையுமே தேடி நான் ஓட வேண்டியது இல்லைன்னா வாழ்க்கையே சலித்து போயிடும். தவறான பழக்கங்களும் நாமே அழித்து கொள்கின்ற குணங்களும் தான் நமக்கு வரும். நம் தேவைக்காக நாம் ஓடுவதும், நம் குறிக்கோளை அடைவதற்காக நாம் முயற்சிப்பதும், நமக்கு இருக்கும் பிரச்சனையை சரி செய்வதற்காக இதனை நான் சவாலாக எடுத்துக்கொண்டு சரி செய்வேன் என்று நாம் முயற்சி செய்வதும் நம் வாழ்வை நல்ல முறையில் அமைத்து கொள்ளத்தான் இந்த இயற்கை நமக்காக அமைத்துள்ளது. நமது நல் முயற்சிகள் அனைத்தும் என்றுமே நமக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும்.
என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்வது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.